ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மோகன முறையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மோகன முறை பார்த்திங்கன்னா ஒரு அகோர மோகன முறை. இந்த மோகன முறையில் நிறைய முறைகள் இருக்குது. மோகனம்னாவே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது ஒரு செக்ஷுவல் அஃபெக்ஷனை உண்டாக்கும். அதாவது இது ஆண் பிரயோகப்படுத்தினாலும் பெண் பிரயோகப்படுத்தினாலுமே ஒரு செக்ஷுவல் அஃபெக்ஷன் உண்டாக்கும். ரொம்ப பவராக இருக்கும். அந்த முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முறையை யார் வேணாலும் பண்ணலாம். அதாவது யார் வேணாலும் பண்ணலாம். ஆண்கள் பண்ணலாம், பெண்கள் பண்ணலாம். இதனால் யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு கடுகளவு வராது. வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு எளிய முறை. இதுக்கு பெரிய பூஜைகள் கிடையாது, படையல் முறைகள் கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிய முறை. சாதாரண மக்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த முறையாக இந்த முறையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சில பேர் சொல்லுவாங்கள்ல, எனக்கு நிறைய முறைகள் செஞ்சு எங்களுக்கு பலித்தமாகலை, எங்களுக்கு எளிமையான முறையாக இருக்கணும், அனைவருக்கும் பழிக்கும் மாதிரி வீடியோ பதிவு கொடுங்கனால இந்த முறையை நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த முறை பயன்படுத்தி பாருங்கள். இன்னமும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை. இதற்கு உகந்த நாள்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க யார் மேலே இந்த முறையை பிரயோகப்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கான பச்சையை நீங்கள் பார்த்துட்டு இந்த பூஜை முறையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பு. பச்சி பார்க்க முடியாதவங்க ஓரை பாருங்கள். இந்த பச்சையும் ஓரையும் பார்க்க முடியாதவங்க உங்களுடைய மாதத்தில் வரக்கூடிய அந்த பிறந்த நாள், சரிங்களா, அந்த நட்சத்திரம், சரிங்களா, பிறந்த நட்சத்திரம், அந்த நாளில் இந்த பூஜை முறையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் மற்ற எந்த நாளையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசின்னு சொல்லிட்டு சுக்கிரவாரம் எதுலேயுமே இந்த முறையை ஆரம்பிக்கக்கூடாது. ஒன்று பச்சி, இரண்டாவது ஓரை. இது ரெண்டும் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் மாதத்தில் வரக்கூடிய அந்த நாளில் தான் இந்த முறையை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வேறு எதில் நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பூஜை அறையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுத்தபத்தமாக சுத்தபத்தமானதுக்கு அப்புறமேட்டு சிவப்பு கலர் உடை அணிஞ்சுக்குங்க. சிவப்பு கலர் உடை, சிவப்பு ஆண் பண்ணாலும் பெண் பண்ணாலும் சிவப்பு கலர் உடை அணிஞ்சுக்குங்க, வஸ்திரம் அணிஞ்சுக்குங்க. அப்படி சிவப்பு கலர் உடை அணிய முடியாதவங்க கூட இடுப்புலையோ சிவப்பு கலருங்கிற ஒரு வஸ்திரத்தை கட்டிக்குங்க, சரிங்களா. கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை அறையில் சுத்தமான சந்தனம்னா சந்தனக்கட்டை. நீங்கள் கடையில் வாங்குற சந்தனம் அந்த பவுட்ரு கிடையாது, அந்த சந்தன வில்லை கிடையாது. சுத்தமான சந்தனக்கட்டையை பன்னீர் விட்டு நல்லா தேய்ச்சி நல்லா தெரிஞ்சுங்க. பன்னீர் விட்டு தேய்ச்சிட்டு அந்த தேய்ச்சி குழப்பி அந்த சந்தனத்தை உங்கள் பூஜை அறையில் மஞ்சளை ஃபஸ்ட்டு தெளித்து தரையை சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்துடுங்க. காஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த பன்னீர் கலந்த சந்தனத்தை தரையில் ஃபுல்லாக தடவுங்க. தடவிட்டு, சரிங்களா, தடவிட்டு அதற்கு மேலே மல்லிகைப்பூ போட்டுட்டு சம்மந்தப்பட்டவங்களை நினச்சி, சரிங்களா, ஒரு பாவை ஒன்று செய்யுங்க. பாவை ஒன்று செஞ்சுட்டு அந்த பூ மேலே வச்சுருங்க. அதாவது தரையில் சந்தனம் குழப்பின பன்னீர் குழப்பின அனுப்பி காஞ்சதுக்கப்புறம் அது மேலே பூவை போட்டு மல்லிகைப்பூவை போடுறீங்க. அதற்கு மேலே அந்த பாவையை வைக்கிறீங்க. பாவை வச்சதுக்கப்புறம் நீ சம்மந்தப்பட்டவங்களுடைய பொருள் அதில் கண்டிப்பாக இருக்கணும். எந்த பொருளாக வேணால் இருக்கலாம், வச்சுடுங்க. வச்சுட்டு அவங்களுடைய தலைமாட்டில், பாவையினுடைய தலைமாட்டில் அவருடைய ஃபோட்டோ, தலைமாட்டைக்கு அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கிங்க, சரிங்களா. நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கிங்க. அந்த நெய் தீபத்தில் ஒரு 2 சொட்டோ 3 சொட்டோ சுத்தமான தேன் விட்டுருங்க. அந்த நெய்யில் விளக்கு தீபத்தில் சுத்தமான தேன் ஒரு 3 சொட்டு விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய 2 கையையும் விரலை சேர்த்து அப்படியே பிசைஞ்சு, அதாவது 2 கையினுடைய விரலுக்குள்ளே போகிற மாதிரி பின்னிட்டு உங்களுடைய வலது கட்டை விரலை மட்டும் வெளியே நீட்டிடுங்க. இடது கட்டை அந்த 2 கைக்குள்ளுடைய நடுவில் விரல், அதாவது அந்த கையினுடைய விரலுக்குள்ளேயே இருக்கட்டும். ஒரே ஒரு கட்டை விரலை மட்டும் தலைகீழ அப்படியே சாய்ச்ச மாதிரி ரத்தத்தை அவங்க 2 பேருடைய மார்பின் பகுதி, அதாவது நீங்கள் பாவை செஞ்சீங்கள அதனுடைய மார்பு பகுதிக்கு நடுவில் குழி போல் இருக்கும்ல. நீங்கள் ஆண் பாவை செஞ்சாலும் சரி, பெண் பாவை செஞ்சாலும் சரி. இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த ஒரு ஆண் பாவைக்கு 2 மார்பு பகுதி இருக்கும்ல, அந்த மார்பு பகுதி நடுவில் குழி மாதிரி இருக்கும், சரிங்களா. அதை கற்பனை பண்ணிட்டு அந்த குழியில் அந்த 3 சொட்டு ரத்தத்தை நீங்கள் விடுங்க. அதாவது அவங்க உடல் மேலேயே நம்ம உருறதாக கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த 2 மார்பினுடைய நடுப்பகுதியில் குழியில் ஒரு 3 சொட்டு அந்த 2 கையை கோத்த மாதிரி ஒரு லெஃப்ட் கை கட்டவர் உள்ளார இருக்கிற போது வலது கட்டவரில் மட்டும் வெளியே நீட்டி இருக்கிற போது அதனுடைய ரத்தம் அதனுடைய மார்பு பகுதியில் ஒரு 3 சொட்டு விட்டுட்டு
நான் கொடுக்குற மந்திரத்தை வந்து ஃபோட்டோவை பார்த்த மாதிரியே, எப்படி ஃபோட்டோவை பார்த்த மாதிரி பொறுமையாக நிதானமாக 10,008 உரு கொடுங்க. சரிங்களா? 10,008 உரு கொடுங்க. உரு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பாவையை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சம்மந்தப்பட்டவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வீட்டு வானுடைய வாசலில் புதைச்சிடலாம். வாசல் அப்படின்னா வந்து நிலவாசலுக்கு வெளியே, ரோட்டில் கிடையாது, உங்கள் வீட்டினுடைய எல்லைக்குள்ளேயே அது வந்து இருக்கணும். நிலவாசலில் வந்து புதைச்சிடலாம். அதாவது அவங்க சம்மந்தப்பட்டவங்க வீட்டில் இருக்கும் பட்சத்தில். சம்மந்தப்பட்டவங்க வீட்டில் இல்லை அப்படின்னா வந்து இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மயானத்தில் உள்ள கருவமத்தின் செடி, சரிங்களா, அதனுடைய வேர் பகுதியில் வந்து நீங்கள் வந்து புதைச்சிடணும். மயானத்தில் நீங்கள் வந்து புதைக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த செடிக்கு வந்து முறைப்படி வந்து காப்பு கட்டி இருக்கணும். சரிங்களா? காப்பு கட்டினதுக்கு அப்புறமேட்டு ஒரு சின்ன ஒரு பலி ஒன்று கொடுக்கலாம். சரிங்களா? பலி அப்படின்னா வந்து பூசணி பலியோ சேவல் பலியோ உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அந்த கருவமத்தின் செடியினுடைய வேர் பகுதியில் வந்து இதனுடைய பாவையை நீங்கள் வந்து புதைக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் புதைச்சிட்டிங்க அப்படின்னா இதனுடைய விஷய விஷயம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே சொல்லும்போது மோகனத்தில் நிறைய முறைகள் இருந்தாலுமே இது வந்து நரமோகனம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மோகத்தினுடைய பேரே வந்து நரமோகனம். நரமோகனங்கிறது வந்து ஆதி காலத்து முறை ரொம்ப பவர்ஃபுல்லாக வீரியமாக இருக்கும். இதனுடைய விஷயங்கள் எது மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய மனதில், சரிங்களா, அவங்களுடைய மனசில் வந்து நீங்கள் தான் எல்லாமேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். இந்த முறை நீங்கள் பயன்படுத்தின உடனே வந்து சம்மந்தப்பட்டவங்க யாருக்கு நீ மேலே இந்த முறையை பிரயோகப்படுத்துனீங்களோ அவங்க வந்து உடல்நிலை கொஞ்சம் வந்து சரியில்லாமல் போகும். சரியில்லாமல் போனால் நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பசி இல்லாமல் இருக்கிறது, அதாவது புத்தி வந்து கொஞ்சம் தெளிவாக இல்லாத இருக்கிற மாதிரி கொஞ்சம் உடல் சோர்வு கொஞ்சங்கள் ஏற்படும். அந்த சோர்வுங்கிறது வந்து ரொம்ப நாளைகள் இருக்காது. அதிகபட்சம் ஒரு 3 நாள் 1 வாரத்துக்குங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாதிப்பு கடுகளாக வராது. இந்த சோர்வு ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் இவங்களுக்கு இந்த மோகன வெளியே, அதாவது நரமோகனங்கிற விஷயமே வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க முழுக்க வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடுவாங்க. இது இன்னமும் சொல்கிறேன், இது செக்ஷுவல் அஃபெக்ஷனை மட்டும்தான் தூண்டி விடும், அதிகரிக்கும். சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்களே, என்னுடைய காதலி மனை வந்து என்ன செக்ஸுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க, நான் கூப்பிட்டால வர மாட்டுறாங்க, அப்படியே இருந்தாலும் பேருக்கு தான் இருக்கிறாங்க. அதாவது காமங்கிறத பொறுத்த 2 பேருமே வந்து சேர்ந்து 2 பேருமே வந்து அங்கே வந்து இணைஞ்சு சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு காமங்கிறது வந்து ஒரு நிறைவு பெறும், ஒரு திருப்தி அடைக்கும். சும்மா பேருக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும் விருப்பம் இருந்து ஒருத்தவங்க விருப்பம் வச்சுக்க அது பேர் வந்து காமம் கிடையாது. அதுக்கு பேரே தேவை. சரிங்களா? தேவையே தீர்த்துக்கிட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இந்த முறை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா செக்ஸ் விஷயத்தில் வந்து உங்களோட ஒரு படி மேலே அவங்க வந்து அந்த இடத்துல வந்து நடந்துக்குவாங்க. அப்படிப்பட்ட முறை தான். அதனால் இந்த முறையை நீங்கள் வந்து மற்ற யார் மேலேயும் தவறாக பயன்படுத்தக்கூடாது சொல்லிட்டேன். கண்டிப்பாக தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில், சரிங்களா, அதுக்கான கர்மாவை நீங்கள் அனுபவிக்க தான் வேணும். சரிங்களா? இதை பயன்படுத்தி பாருங்கள். நான் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டேன். சரிங்களா? இது வந்து ஒரு நபருக்கு செய்கிறது. இதில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ பொதுவாகவே வந்து பெண் மோகனம் ஆடணும், அதாவது பார்த்தவங்களாம் நம்மள மேலே வந்து ஒரு காமங்களை ஏற்படணும் அப்படின்னாலும் ஒரு எளிய முறைகள் இருக்குது. அதையும் நான் சொல்லித்தரேன் இதிலே மறைக்காமல். என்ன அப்படின்னா, நீங்கள் பாவை வச்சிங்கல்ல, தரையில் சந்தனத்தை தடவிட்டு மல்லிகை பூச்சி பாவை வச்சிங்களா, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து குங்குமம், சரிங்களா, ஒரு வாசனை நிறைந்த குங்குமத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு கலையத்துலேயோ இல்லை வந்து செப்பு டப்பாலையோ நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து வாசனையில் தாம்பூலம் குங்குமத்தை வச்சு அந்த குங்குமத்துக்கு உரு கொடுங்க. எப்படி அந்த குங்குமத்தை பார்த்தவாறு உரு கொடுங்க. 10,008 உரு கொடுங்க. உரு கொடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த குங்குமத்தை நீங்கள் நெத்தியில் தினமும் வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் மற்றவங்கள பார்த்தாலுமே வந்து அந்த பார்க்குறவங்க எல்லாமே உங்கள் மேலே வந்து பெண் மோகனம் ஏற்படும். இன்னமும் சொல்கிறேன், இதை நீங்கள் ஆண்களும் பயன்படுத்தலாம், இந்த முறை பெண்களும் பயன்படுத்தலாம். ஆனால் நல்ல வழிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். மந்திரநாத்தை நான் வீடியோ பதிவில் நான் கொடுக்குறேன். அனைவரும் நல்ல முறைக்கு பயன்படுத்துங்க. நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.